கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது வெளிநாடுகள்லேருந்து இந்த ஹார்பர் மூலியமா தான் உள்ளே வருதுன்றதா ஒரு தகவல் இருக்கு. இப்போ அதிகமாக ஸ்கூல் பசங்களும் அதில் ஈடுபடுறதுனால, ஏன்னா இந்த ஒரு சமுதாயம் ஒரு அரசியல்வாதியோ தமிழ்நாட்டுக்குள்ள துணிச்சலாக இருக்கணும். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போதே வாயில் வச்சுட்டு உட்காந்துக்கிறான். அதனால் அது கிளாஸ் ஸ்டாஃப்ஸுங்களுக்கும் யாருக்கும் தெரியறது. அண்ணா வணக்கம், உங்க பேரு? என் பேர் கிரண். இந்த 5 வருஷ காலத்துல போதைப் பொருள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, எப்படி இருக்கு? போதைப் பொருள்ற கலாச்சாரம் இந்த 5 வருஷத்துல மட்டும் இல்லை, கடந்த 30 வருஷமா தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு தான் இருந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் நினைக்கிறேன் ஒரு 150 கிலோ போதைப் பொருளை அழிச்சிருக்காங்க. அது இருந்துமே எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த போதைப் பொருள்லாம் வருது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது வெளிநாடுகள்லேருந்து இந்த ஹார்பர் மூலியமாக தான் உள்ளே வருதுன்றதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ அடுத்து வர ஆட்சியில் எப்படி இதை குறைக்க முடியும்? ஏன்னா இந்த போதைப் பொருள்னால இளைஞர் சமுதாயம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது அதிகமாக ஸ்கூல் பசங்களும் அதில் ஈடுபடுறதுனால, ஏன்னா இந்த என்ன பேர் கூலிப்பு ஆன்ஸு, அப்புறம் இந்த சிகரெட்ஸ்லாம் இப்போது மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுறானுங்க. இந்த கூலிப்பு ஆன்ஸுன்ற பழக்கம் அதிகமாக அதிகரிச்சுட்டே வருது. இது முதல்ல நான் பிடிச்சிக்கிறேன், அவ்வளோக்கூடாது. இது முதல்ல எப்படி அழிகிறதுன்னு நாம் பார்க்கணும். அதிகமாக கர்நாடகாவில் இருந்து, ஏன்னா அங்கே நார்த் ஏரியாஸ்லாம் அதிகமாக இதை பற்றின போதைப் பொருள், அந்த குட்கா, பான் இதெல்லாம் புழக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கே தமிழ்நாட்டுக்கு. அதை எப்படி தடுக்கிறது? இதை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு அரசியல்வாதியோ தமிழ்நாட்டுக்குள்ள துணிச்சலாக இருக்கணும். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் கஞ்சா, கொக்கைன், இந்த மாதிரியான ட்ரக் டேப்லெட்ஸு, இனிமே இதெல்லாம் இல்லாத காரணத்தை கொரோனா காலத்திலுமே இந்த என்ன ஒரு டானிக் நினைக்கிறேன், பேர் சரியா ஞாபகம் இல்லை, அந்த டானிக்கை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எடுத்துக்கிட்டா அது ஒரு போதை நிலையை கொடுக்கும் அப்படின்ட்டு கொரோனா பீரியடில் அந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையுமே எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்றத தெளிவாக கூர்மையாக இந்த வரக்கூடிய அரசியல் தளங்களில் உள்ள அரசியல்வாதிகளும் பார்க்கணும், எப்படி அழிகிறது முயற்சி பண்ணணும். மக்களுமே அதனை பற்றின புரிதல் சின்ன பசங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இளைஞர்களும் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் என்னோட பார்வை போதைப் பொருளை பற்றி. வேற இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? அதிகமாக பாதிக்கப்படுறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான். முக்கியமாக ஸ்கூல் பசங்க தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களே மீட்டு கொண்டு வர்றது, ஏன்னா கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போதே வாயில் வச்சுட்டு உட்காந்துக்கிறான். அதனால் அது கிளாஸ் ஸ்டாஃப்ஸுங்களுக்கும் யாருக்கும் தெரியறதில்ல. மற்றபடி அது இருக்கிறதுனால அது அவனோட மூளையை முதல்ல மல்கடிக்குது. அது முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது சும்மா ஏதோ ஜாலிக்காக ஃபன்னுக்காக நம்ம பசங்களை நான் 1 வச்சுக்கிறேன், நீ 2 வச்சுக்கிற அப்படின்ற ஃபன்னான எலிமெண்ட்டுக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு அவங்களுக்கு புரியறதில்ல. இதெல்லாம் பண்ணால் இப்போதைக்கு ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு சமநிலையை அவங்களுக்கு உடைச்சி, அவங்களுக்கு இது வச்சுன்னா இதெல்லாம் எஃபெக்ட் ஆகும், இவனுக்கு பின்னாடி இப்படிலாம் ஆகும் அப்படின்ட்டு டீச்சர்ஸும் அவங்களுக்கு போதைய விளக்கம் கொடுத்தா அவங்களுக்கு தெளிஞ்சு அதெல்லாம் விட்டுவாங்க நான் நம்புகிறேன். ஓகே.